வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஓம் நம சிவாய. என் அப்பன் சிவபெருமான் மேல நமக்கு அளவு கடந்த அன்பு இருக்கு. சிவனடியார்கள் அத்தனை பேருக்குமே சிவபெருமான் மேல அளவு கடந்த அன்பு, பாசம், பக்தி இது எல்லாமே இருக்கு. அதனாலதான் நாம எதை செய்தாலும் சரி சிவசிவா என்ற வார்த்தைய அடிக்கடி நம்ம உபயோகிச்சுக்கிட்டே இருக்கோம். அதைத்தான் உபயோகிச்சுக்கிட்டே இருக்கணும். ஏன்னா அவரை வணங்கினால் வழிபட்டால் நமக்கு இம்மையில, அதாவது இந்த ஜென்மத்துல என்னென்ன தேவையோ அத்தனையும் கொடுப்பாரணும், மறு ஜென்மத்துக்கு என்ன தேவையோ அதனையும் கொடுப்பாரணும். ஆனா மறுஜென்மமே இல்லாம வீடு பேரு கிடைப்பதற்கும் அவனடியை அவன் அருளாலே நம்ம வணங்கணும் அப்படிங்கிறதும் உண்மைதானே ஃப்ரெண்ட்ஸ். இது எல்லாமே எதனால ஏற்படுதுன்னா நமது எண்ணத்தினால் ஏற்படுது. நாம தான் அதை நினைக்கிறோம், அதாவது எண்றோம். அதை நினைப்பதனால நம்ம எண்ணத்தினாலதான் இது எல்லாமே நல்ல விஷயங்களா நன்மைகளா நடக்குது. இந்த எண்ணம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பத்தி தான் நம்ம இந்த பதிவுல பார்க்க போறோம். ஃப்ரெண்ட்ஸ், ஜெயகௌரி ஜோதிடாலயம் சேனல் உங்களுக்கு நன்றாக இப்ப தெரிஞ்சிருக்கும். தொடர்ந்து நம்ம பதிவுகளை பார்க்கறதுக்காக நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். அதே போல பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். அதே சமயம் ஓம் நம சிவாய அப்படின்னு பதிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், பதிவுக்குள்ள போலாம். எண்ணம் அப்படிங்கிறது தான் நமக்கு ரொம்ப முக்கியமான ஒரு செயலாக இருக்கு. அதாவது எண்ணம் தான் செயலையே உருவாக்குது. அதனாலதான் நிறைய பேர் நம்மளை வாழ்த்துவாங்க, எண்ணம் போல வாழு அப்படின்னு சொல்லிட்டு. நீ நல்லதை நினைச்சீனா நல்லதாகவே நடக்கும், கெட்டதை நினைச்சீனா கெட்டதாகவே நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இம்மைக்காக சொல்றது இந்த நீ எண்ணம் போல வாழ் அப்படின்னு சொல்றது. உன்னுடைய எண்ணம் உன்னை சுற்றி வந்து ஆறா கூடவே எண்ணமும் சுற்றி கொண்டே இருக்கும். அப்ப இம்மையில இந்த ஜென்மத்துல நீ என்ன நினைக்கிறியோ அதே மாதிரி நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல இன்னொன்னு என்னன்னா, தலை விதிப்படி நடக்குதுங்கிறாங்களே, அது என்ன அப்படின்னா அதுதான் முன்ஜென்ம கர்மா அப்படின்னு சொல்றாங்க. நம்ம 3 தலைமுறைகளுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய கர்மாக்கள் அத்தனையுமே நம்மை வந்து சேரும் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது தாத்தாவோட அப்பா அம்மா, அதாவது கொள்ளு தாத்தா, அப்புறம் அப்பா அம்மா, அடுத்தது நாம, இப்படி 3 தலைமுறைகளுக்கு முன்னால் இருக்கக்கூடிய தாத்தா பாட்டி செய்த வினைகளும் நம்மளை வந்து சேரும். அதாவது தாத்தா மட்டும் இல்லை, பாட்டி செய்த வினைகளுமே வந்து சேருது ஒவ்வொரு ஜாதகருக்கும். இதை வந்து ஜோதிடத்துல எல்லோரும் நம்புவாங்க. அவங்களும் ஜோதிடர்கள் அத்தனை பேரும் இதை பற்றியும் நமக்கு சொல்லுவாங்க. அப்படி கர்ம வினைகள்ங்கிறது நம்ம செய்ததா இருக்கலாம், முன்னாடி செய்தவர்களா, அதாவது 4 தலைமுறையாக, நமக்கு முன்னால 3 தலைமுறையாக கர்ம வினைகள் நம்ம தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா கர்ம வினைகளை அனுபவிக்கும் போது அதனை பற்றிய தேடல்கள் இருக்கும். அதே சமயம் நாம நல்லதெல்லாம் அனுபவிக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். அதாவது அவங்க வச்சிருக்கிற சொத்து பத்து பணம் காசு இதெல்லாம் அனுபவிக்கும் போது நமக்கு அந்த சந்தோஷம் இருக்கும். ஆனா இந்த துன்பங்கள் துயரங்களை அனுபவிக்கும் போது மட்டும் என்ன செஞ்சுட்டு போனாங்களோ, நாங்க இப்படிலாம் அனுபவிக்கிறோமே அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வார்த்தைகளும் இருக்கத்தான் செய்யுது. அப்படித்தானே ஃப்ரெண்ட்ஸ்? இதைத்தான் சொல்றோம், எண்ணம் போல வாழு. அவங்க என்ன கர்ம வினை வேணாலும் செய்திருந்தாலும் அதை நம்ம அனுபவித்துத்தான் ஆகணும்னு சொன்னா கூட இந்த ஜென்மத்துல நீ நல்லதாகவே செய்தா நல்லதாகவே நடக்கும். அதற்காக தான் ஒரு எண்ணத்தை, உங்களுடைய எண்ணத்தை செழுமைப்படுத்த வேண்டும். அதாவது எப்படி எண்ணம்ங்கிறத நம்ம தமிழ் புக்கில், அதாவது திருக்குறள்ல இருந்து எல்லாத்துலேயுமே இருக்கு. இந்த விவரங்கள் விஷயங்கள் எல்லாமே நிறைய சத்சங்கங்களும் நடக்குது. அதுலேயுமே நமக்கு இதை பற்றி எல்லாம் சொல்லி கொடுக்குறாங்க. நல்ல எண்ணங்களையே நம்ம எண்ண வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படித்தான் பாருங்க, ஒரு சிஷ்யர், ஒரு நபர்னு வச்சுக்கோங்களேன், அவர் ஒரு குரு கிட்ட போய் கேட்குறாரு, ஆசான் நான் வந்து எப்படியும்
ஒரு நல்ல ஞானத்தை பெற்று அமைதியாக அமர்ந்து பக்தர்களுக்கு எல்லாம் சிஷ்யர்களுக்கு எல்லாம் நல்லது செய்யணும் அப்படின்னு எல்லாம் ஆசைப்படுறேன். நல்ல ஞானம் பெறணும்னு ஆசைப்படுறேன். ஆனா எப்ப பார்த்தாலும் எனக்கு துன்பங்களும் துயரங்களுமே வந்துகிட்டு இருக்கு. நான் எங்க போய் அமர்ந்தாலும் சரி, தவம் செய்யணும், யோகம் செய்யணும், ஏதாவது செய்யணும், நம்ம ஞானத்தை பெறணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்க போனாலும் சரி, ஏதாவது ஒரு துன்பங்களும் துயரங்களும் என்னை நாடி வந்து கொண்டே இருக்கு. அதை தாண்டி நான் ஞானத்தை அடையவே முடியாதா? என்னால் ஞானத்தை அடையக்கூடிய அளவு அந்த தகுதி இல்லாதவனாக நான் இருக்கிறேனா? அப்படியானால் என்னுடைய தகுதியை நான் எப்படி மாற்றிக்கொள்ள வேண்டும்? இப்படின்னு அடுக்கடுக்கடுக்கா அந்த சுவாமி கிட்ட அவரு கேள்வி கேட்டுட்டே போறாரு அந்த பக்தர். உடனே அந்த சுவாமி குருவானவர் என்ன சொல்றாரு, அப்படிங்களா, உங்களுடைய எண்ணம் சரியா இருக்கா அப்படிங்கிறத முதல்ல நீங்க தெரிஞ்சுக்கோங்க. எப்படி அப்படின்னு சொன்னா, ஒரு நிமிஷம் இருங்க வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க அவர் இருந்த இடத்துக்கு பக்கத்துல ஒரு பெரிய மண்டபம் இருந்தது. அதுல தூண்கள் எல்லாம் இருந்தது. உடனே இந்த குருவானவர் என்ன சொன்னார், என்ன செய்தார், நேரா போய் ஒரு தூணை இறுக்கி கட்டி பிடிச்சுட்டார். இறுக்கி கட்டி பிடிச்சுட்டு, என்னை தூணே விட மாட்டேங்குதே, என்னை தூணே விட மாட்டேங்கிறதே, தூணே என்னை விடு, தூணே என்னை விடு அப்படின்னு சத்தம் போட்டு கத்தின்னு இருக்கார். உடனே இந்த சிஷ்யருக்கு வந்தாரே பக்தர், அவருக்கு கோபம் வந்துடுச்சு. சுவாமி, என்ன நீங்க பாட்டுக்கு போய் தூணை நீங்களாவே கட்டி பிடிச்சிட்டு விட தூண் விட மாட்டேங்குது, தூண் விட மாட்டேங்குதுன்னு இவ்வளவு சவுண்டு கொடுக்குறேல அப்படின்னா. உடனே நிஜமாவே என்னை தூண் விடவே மாட்டேங்குது, நான் என்ன செய்யட்டும் அப்படின்னு சொல்லிட்டு, தூணே என்னை விடு, தூணே என்னை விடு அப்படின்னு சத்தம் போட்டுட்டே இருக்கார். இவரும் இங்க இருந்து பயங்கரமா சத்தம் போடுறாரு. இவரும், சுவாமி கையெல்லாம் பிரிச்சிருங்கோ, கையெல்லாம் விட்டுருங்கோ, எப்படி இப்படி நீங்க உங்களை தூண் பிடிக்கும், நீங்க கையை விடுங்க முதல்ல அப்படின்னா, இல்ல இல்ல என்னைய தூண் விடவே மாட்டேங்கிறது அப்படின்னு சொல்லி சத்தம் போடுறார். சத்தம் போட்டு அந்த சிஷ்யர் என்ன பண்றார், ஓடி வந்து அவர் கையை பிடிச்சிட்டு இருக்காரு இல்லையா, அதெல்லாம் கையெல்லாம் பிரிச்சு விட்டு அந்த தூணை விட்டு வெளியில கொண்டு வர முயற்சிக்கிறார். ஆனா அவருடைய கையை கூட இவரால பிரிச்சு விட முடியல. உடனே சிஷ்யருக்கும் கோபம் வந்துடுச்சு. வந்த உடனே அவர் போய் அடுத்த தூணை போய் இறுக்கி கட்டி பிடிச்சுட்டார். இறுக்கி கட்டி பிடிச்சு, அதாவது இவர் குரு சொல்றது உண்மையா, இவர் பிடிச்சிருந்ததுனால அந்த தூணும் இவரை பிடிச்சிருந்தா அப்படின்னு ஒரு சந்தேகம். உடனே என்ன பண்ணார், போய் அடுத்த தூணை இறுக்கி கட்டி பிடிச்சுட்டார். இறுக்கி கட்டி பிடிச்சிருந்த உடனே இவரும் சத்தம் போட ஆரம்பிச்சிட்டார். என்னன்னு, தூணே என்னை விட்டுரு, தூணே என்னை விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு. உடனே அந்த குருவானவர் சிரிக்க ஆரம்பிச்சார். இப்ப எதுக்கு நீங்க சிரிக்கிறீங்க, நீங்களும் தானே தூணை கட்டி பிடிச்சிட்டு இருக்கீங்க, ஆனா தூணையை விட்டுரு தூணையை விட்டுருன்னு சொல்லிட்டு இவ்வளவு சத்தம் போட்டு இருக்கீங்க. இப்ப நானும் அதே போலதான் தூணை கட்டி பிடிச்சிட்டு இருக்கேன், ஆனா தூணை என்னை விட்டுரு விட்டுரு நானும் சத்தம் போட்டுட்டு இருக்கேன், இதுல என்ன உங்களுக்கு இவ்வளவு நகைச்சுவை ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. உடனே அங்க வந்த அந்த அந்த ஊர்க்காரங்களா இருப்பாங்க இல்லையா, அந்த பக்தர்கள் எல்லாருமே, அங்க இருக்க மக்கள் எல்லாருமே விழுந்து விழுந்து சிரிக்கிறாங்க. ஐயோ என்னது இது, குரு சுவாமியும் இந்த மாதிரி பண்ற, அந்த சிஷ்யரும் இது மாதிரி பண்ற அப்படின்னு சொல்லிட்டு, உடனே உண்மையா சொல்லு, குரு கேட்கிற சிஷ்யன்கிட்ட, உண்மையா சொல்லு, உன்னையே தூண் பிடிச்சுட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. உடனே அவர் சொல்றார், சுவாமி உங்களை பிடிச்சிட்டு இருந்தா என்னையும் தான் பிடிச்சிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி இவர் சொல்றார். உடனே அங்க இருக்கிற மக்கள் இவங்க ரெண்டு பேர்த்தையுமே ஒவ்வொருத்தரையும் கையை பிரிச்சு விட்டு கொண்டு வந்து இங்க நிறுத்திட்டு, சிஷ்யரையும் கொண்டாந்து நிறுத்திட்டு, உடனே என்ன சுவாமி அது, அவர் தான் இப்படி பண்றாருன்னா நீங்களும் இப்படி பண்ணிட்டு இருக்கேல அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. உடனே அந்த சிஷ்யரும், ஆமா என்னையும் எல்லாம் தூண்லாம் பிடிச்சுக்கலையே, நான் தானே போய் தூணை பிடிச்சிட்டு இருந்தேன், சுவாமி பிடிச்சிட்டு இருந்த, என்னுடைய குரு பிடிச்சிருந்தா, அதனால நானும் அதே போல பண்ணினேன், இதுல என்ன வித்தியாசம் இருக்கு அப்படின்னு சிஷ்யரும் சொல்றாரு. உடனே ரெண்டு பேரும் இப்படி பண்றீங்களே அப்படின்னு சொல்லிட்டு குரு கிட்ட, சுவாமி இதனால என்ன எங்களுக்கு தெரிவிக்க விரும்புறீங்க அப்படின்னு அங்க இருக்கக்கூடிய பக்தர்களும் மக்களும் கேட்குறாங்க. உடனே அவரு, இல்ல இந்த சிஷ்யன் வந்த உடனே எனக்கு ஞானம் வேண்டும், அதற்கான தேடல்ல தான் இருக்கேன், ஆனா இந்த துன்பங்களும் துயரங்களும் என்னை பிடிச்சுக்கிட்டு விடவே மாட்டேங்குது அப்படின்னு இவர் சொல்றாரு. உண்மையில சொல்லுங்க, இப்ப இந்த தூணை அவர் பிடிச்சிட்டு இருந்தாரா இல்ல அந்த தூண் இவர் பிடிச்சிட்டு இருந்ததா அப்படின்னு கேட்டாங்க. உடனே மக்கள்
ஆமா, அந்த பக்தர் தான் தூணை போய் பிடிச்சிட்டு இருந்தார், அந்த சிஷ்யர் தான் தூணை போய் பிடிச்சிட்டு இருந்தார். ஆனா மற்றவாரெல்லாம் யாரும் எதுவும் செய்யல, அந்த தூணும் அவரை பிடிச்சுக்கலையே அப்படின்னு சொல்ல. ஆமாம், இதை போலதான் உங்களுடைய எண்ணங்களும். அந்த சிஷ்யரை நோக்கியும் சொன்னாரு, மக்களை நோக்கியும் சொன்னாரு. உங்களுடைய எண்ணங்கள் தான் அங்க இருக்கே ஒழிய, அதனாலதான் நீங்க கஷ்டப்படுறதாகவும் துன்பப்படுறதாகவும் துயரப்படுறதாகவும் உங்களுடைய எண்ணம் உங்களுக்கு சொல்லுது. ஆனா உண்மையில துன்பமோ துயரமோ எதா இருந்தாலும் சரி, இப்ப போய் நாங்க கட்டி பிடிச்சின்றதுனாலதான் அந்த துன்பம் துயரம் வர்றது இல்லையா? அதுக்கு என்ன காரணம்? இந்த எண்ணம் தான். அதே போலதான் துன்பமும் துயரங்களும் சரி, நீங்க நினைக்கிறதுனால உங்களை விட்டு போகவே மாட்டேங்குது. அந்த எண்ணமானது உங்களுக்கு அப்படி ஒரு எண்ணத்தை, ஒரு செயலை உருவாக்குகிறது. துன்பத்தினால வரக்கூடிய அத்தனையும் உங்களை அனுபவிக்க வைக்குது. எது? அந்த எண்ணம். அப்ப அந்த எண்ணம் தான் உங்களை உண்மைய பொய் சொல்லுது, உண்மை இல்லைங்குது. ஏன்னா உங்ககிட்ட மகிழ்ச்சி இருக்கு, உங்ககிட்ட சந்தோஷம் இருக்கு. நான் அமைதியா தான் அமர்ந்திருந்தேன், இந்த சிஷ்யர் கேட்டார், அதனால நான் போய் கட்டி பிடிச்சிட்டேன். நான் இந்த எண்ணமானது உருவானது. ஏன் உருவானதுன்னா, சிஷ்யருக்கு ஒரு பதில் சொல்லணும், அத சரியான பதிலாக சொல்லணுங்கிறதுக்காக தான் இதை நான் உருவாக்கின்றேன். இந்த எண்ணம் தான் இன்னைக்கு அவருக்கு ஒரு பதில் கிடைத்ததோடு இல்லாம மக்களானகிய உங்களுக்கும் கிடைச்சிருக்கு. அதனால எண்ணம் உங்ககிட்ட பொய்யும் சொல்லும். எப்படி சொல்லும்னா, இத்தனை இன்பங்கள் இங்க இருக்கும்போது இந்த துன்பங்களும் துயரங்களும் மட்டுமே இங்கே இந்த உலகத்தில் கொட்டி கிடப்பதாக அந்த எண்ணம் உங்களுக்கு சொல்கிறது. அதாவது பொய் சொல்கிறது. எண்ணம் பொய் சொல்கிறது. உண்மையும் சொல்லும், எண்ணமே பொய்யும் சொல்லும். நீங்க கஷ்டப்படுற மாதிரி இருக்கீங்கிறத உங்க எண்ணம் தான் உங்ககிட்ட உருவாக்கி நீங்க கஷ்டத்துல இருக்கிறதாவே காமிச்சிட்டு இருக்கு. அதனால நீங்க இப்ப எப்படி தூணை விட்டுட்டு வெளியில சந்தோஷமா இருக்கேன்ல, சிஷ்யரும் அப்படித்தானே தூணை கட்டி பிடிச்சன வரைக்கும் கஷ்டப்பட்டார் இல்லையா? அதே போல இந்த கெட்ட எண்ணங்கள், துன்பங்களை கொடுக்கக்கூடிய, துயரங்களை கொடுக்கக்கூடிய, கஷ்டங்களை கொடுக்கக்கூடிய எண்ணங்களை தூக்கி எறிந்து விட்டு நல்ல எண்ணங்களை, சிந்தனைகளையே நினையுங்கள் அப்படின்னு சொன்னாரு. அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நானும் சொல்றேன். என்னுடைய அப்பன் சிவனப்பன் இருக்கார் இல்லையா, சிவபெருமான் இருக்கார் இல்லையா, என்னுடைய அப்பன் இல்லையா, எல்லோருக்கும் அப்பன். தமிழ் மக்கள் அல்ல, இந்த உலகத்திற்கே அப்பா யாருங்க? நம்மளுடைய சிவபெருமான். அவரையே நினைப்போம், அவரையே எண்ணம் செயல் எந்த நேரத்திலையும் அவரையே நினைக்கும் போது நமக்கு எல்லாமே நல்லதுதான் நினைக்கும். அதனால நல்லதையே நினைப்போம், சிவபெருமானையும் வணங்குவோம். அதே சமயம் மக்களுக்கு என்ன உதவி செய்ய முடியும் அப்படிங்கிறதையும் நம்ம யோசிச்சு அதன்படி செய்வோம். ஒரு டம்ளர் தண்ணி எடுத்து தாகத்தில் இருப்பவனுக்கு ஒரு டம்ளர் தண்ணீர் கொடுக்கறதே பெரிய புண்ணியம் இல்லையா? நம்ம பெரிய அன்னதானம் பண்ண வேண்டாம். ஏன்னா நம்மளுடைய வசதிக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம பண்ண முடியும் இல்லையா? அதனால ஒரு ஒரு டம்ளர் தண்ணி எடுத்து கொடுக்கறதாக இருக்கட்டும், இல்லை ஒருவேளை நம்மளை உண்மையாக கஷ்டப்படுபவர்களுக்கு மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சொல்றோம். எத்தனையோ பேருக்கு நம்ம கொடுக்கும்போது அவர்கள் மற்ற இடங்கள்ல நின்று வேற வேலையை பார்க்கும்போது ரொம்ப மனசுக்கு கஷ்டமா இருக்கு இல்லையா? அதனால தேவைப்படுறவங்களுக்கு சரியாக உதவி தேவை என்பவர்களுக்கு மட்டும் நம்மளுடைய உதவிகளை செஞ்சு நம்ம நல்லா இருக்கணும், எல்லாரும் நல்லா இருக்கணும், இந்த உலகமே நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம வேண்டிக்குவோம். ஓம் நம சிவாய அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த பதிவில் சந்திப்போம். பாய்.